நம்மளை அட்டாக் பண்ணலான்னு தொட்டுனா நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணக்காண்டி வரல. பின்னாடியே அந்த மிகப்பெரிய மான்ஸ்டர் இந்த டாக்ஸ் எல்லாத்தையும் சாப்பிட்டுருக்கோம். அந்த மிகப்பெரிய மான்ஸ்டர் இவங்களே அட்டாக் பண்ண தான் நம்ம டிராகனாக தடுத்து சண்டை போட்டிருக்கோம். ஆனால் நான் தான் சொன்னேன், அந்த டிராகனோட அந்த மான்ஸ்டர் மிகப்பெரிய மான்ஸ்டர் 10 மடங்கு பெருசாக இருக்கும். நம்ம டிராகன் வந்து அதோட பாஷையில் இந்த டாக்ஸ் சொல்லியிருந்திருக்கோம் நம்ம ஹீரோவை கூட்டிகிட்டு போக சொல்லி. இந்த டாக்ஸும் டிராகனும் என்ன ஒரே பாஷை பேசி கொடுக்கும். நம்ம ஹீரோக்கு எதுவுமே புரியல. நம்ம ஹீரோவை தரத்தாலும் என்ன அந்த டாக்ஸும் சேஃபாக இந்த இடத்துல குழியை விட்டு நகர்ந்து வேற ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிருக்கோம். இந்த ஒரு இடத்துல மான்ஸ்டராக வர முடியாது. நம்ம ஹீரோவை காப்பாற்றுறதுக்காண்டி தான் டிராகன் இப்படி ஒரு ஐடியா சொல்லியிருந்திருக்கோம். நம்ம ஹீரோ வேறு பயந்துடுறேன். ஏன்னா அந்த குழியை உடச்சிட்டு அந்த மான்ஸ்டர் நம்ம ஹீரோ சாப்பிட்றக்காண்டி பக்கத்தில் வந்துருங்க. நம்ம டிராகன் பின்னாடி கடிச்சு எவ்வளோ டாப்பில் ட்ரீட் பண்ணுது. ஆனால் அதோட தோல் வந்து பின்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த டிராகனாலே சுத்தமாக எதுவுமே இல்லை. அதோட ஸ்பெஷல் மூவ்லாம் போட்டு பார்க்குது, கத்தி பார்க்குது. ஆனால் எதுவுமே பின்னா வேலைக்கால. நம்ம ஹீரோ பார்க்குறேன் இந்த மான்ஸ்டர் நம்மளால் அழிக்க முடியாத அளவுக்கு நம்ம டிராகனை அசால்ட்டாக பின்னா எல்லா மான்ஸ்டரையும் அழிச்சிருச்சு. ஆனால் இதால் பின்னா இதை அடிக்க முடியல. நம்ம ஃபஸ்ட்டு இதோட வீக் பாயிண்ட் என்னன்ற கண்டுங்க. எப்படிப்பட்ட மிகப்பெரிய மான்ஸ்டராக இருந்தாலும் சரி, மனுஷங்களாக இருந்தாலும் சரி, அவன் வகுத்தில் குத்துறோம்னா அவருக்கு வலி ரொம்ப அதிகமாக இருக்கும். சரி, அதே